வெல்கம் பேக் டு GlamGirl. ஹாய் பியூட்டிஃபுல் ஃபேஸஸ். இன்றைக்கி யூடியூபருக்கு எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டான தம்ப்நெயில் மேக்கர் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்ப்நெயில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். நம்ம எவ்வளோ அதை அட்ராக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற தான் நம்ம வியூஸும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தம்ப்நெயில் மேக்கர் எப்படி ரெடி பண்ணுறது, எந்த ஆப்பில் நான் பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாப்பப் ஆகும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போகலாம். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பிக்சல் லேப்ன்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதும் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஆட்டோ சேவ் ஆஃப் லாஸ்ட் செக்ஷன் இஸ் அவைலபிள். டு யூ வாண்ட் டு ரெக்கவர் இட்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண இமேஜ் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுமான்னு கேட்குங்க. அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண தம்ப்நெயில், அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது வரும். ஸோ வந்து நான் வேண்டான்னு சொல்லி கேன்சல் கொடுத்துக்கிறேன். கேன்சல் கொடுத்ததும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம தம்ப்நெயில் மேக்கருக்காக அது ஹைட் அண்ட் வித் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ டாப்பில் இருக்க 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் இருக்கும். சைஸில் வந்து அந்த கஸ்டம் இருக்குங்களா, அதில் கிளிக் பண்ணால் ப்ரொஃபைல் பிக்சர், ஸ்கொயர், யூடியூப் சேனல் பேனர் அல்ல யூடியூப் தம்ப்நெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து 1280/720 அந்த வந்து ஹைட் அண்ட் வித் வரும். அதுக்கப்புறம் நியூ டெக்ஸ்ட்ன்றது ஒரு இது அப்பியர் ஆகும். அதை நீங்கள் வேண்டாம்ல, ஸோ அதை நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க டெக்ஸ்ட் இருக்குங்களா, அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நியூவாக வந்து நீங்கள் டைட்டில் கொடுக்கறதுக்காக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நியூ டெக்ஸ்ட்ன்றதை எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுற டைட்டிலை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். சும்மா யூடியூப்ன்றதை டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதை நீங்கள் சென்டரில் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணும்னா அங்கே ப்ளேஸ். நீங்கள் கொடுக்க போகிற டைட்டில் வந்து எங்கே வேணால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணி டாப் ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா காப்பி இருக்குது. நீங்கள் டைப் பண்ண வேர்டே வந்து நீங்கள் காப்பியும் பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாட்டமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மூவ் பண்ணுறது, அதாவது அப்வேர்ட்ஸ், ரைட் வேர்ட்ஸ், டூ வேஸ், அப் டவுன் சைடு, அதை மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இந்த ஆப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்பியர் ஆகும். அதை வந்து டெலிட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மூவ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விஷன்ஸ், அதாவது சைடு டாப் பாட்டம் அதே மாதிரி வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணுமா இல்லை நீங்கள் சைடில் வந்து மாற்றணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த நியூ டெக்ஸ்ட் அப்பியர் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஆப்புக்கு நியூவாக போகும்போது. ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ யூடியூப்ன்றதை நான் வந்து அலைன் பண்ணி சென்டரில் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபோட டெக்ஸ்ட் சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 152, 158 வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிங், அதாவது லெஃப்ட் பேடிங், ரைட் பேடிங் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரெஸ்டாக வேணுமா இல்லை கொஞ்சம் ப்ராடாக வேணுமான்னு நீங்கள் அந்த ஆப்பை வச்சு இந்த பேடிங்கை வந்து சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலரில் வந்து கிரேடியன்ட் இருக்கும், கலரும் இருக்கும். கலர்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பக்கத்து ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கிளிக் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க, வேணும்னா கேன்சல் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட் கலர் வரும், அதாவது க்ரீன் லைட் கலர்ஸ் வரும். அதில் இருக்க ப்ளஸ் பக்கத்தில் கிளிக் பண்ணாலும் இன்னும் நிறைய மோர் கலர்ஸ் வரும். உங்களுக்கு வேணும்னாலும் இது கிளிக் கொடுத்துக்கோங்க. எனக்கு இது வேண்டாம், சொன்ன கலரில் வந்து இந்த பர்பிள் கலரே கொடுத்துக்கிறேன். அண்ட் டெக்ஸ்சர் இது பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் என்ன டெக்ஸ்சர் வேணுமோ நீங்கள் கேலரிலேருந்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜ் நீங்கள் பேக்கில் கொடுக்கறனால நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த லெட்டரோட வந்து டென்சிட்டியை வந்து நீங்கள் லைட் அண்ட் டார்க் அதை மாதிரி பண்ணலாம். அடுத்தது வந்து இங்கே ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேர்டிங்ஸ் வந்து நீங்கள் சைட் ஸ்லாண்டிங்காக வைக்கணுனால வச்சுக்கலாம், இல்லை வந்து ஹரிசாண்டலில் வைக்கலாம், வெர்டிக்கலும் மாற்றிக்கலாம், இல்லை சென்டரும் வந்து இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டாம். அடுத்தது வந்து இந்த லெட்டருக்கு நம்ம கொடுக்க போகிற மாஸ்க்கு, அதாவது மாஸ்க் வேணா நீங்கள் கொடுக்கலாம், வேண்டானா ரிமூவ் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதாவது டாப் மட்டும் கவர் ஆகுறது, பாட்டம் மட்டும் கவர் ஆகுது, ஒரு ஸ்டைலுக்காக கொடுப்பாங்களா அதை மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் இருக்க ஆப்ஷன்ஸில் நிறையவே ஃபாண்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸ் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீசெண்டாக இருக்க ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபாண்ட் சைஸஸ் அதில் அப்பியர் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் டேனியல் பிளாக்ன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபாண்ட்டுக்கு இது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பிக் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் கம்ப்ரெஸ் பண்ணி சின்னது பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஃபாண்ட்டுக்கும் லெட்டர்ஸ் வந்து வேரி ஆகும், அதோட லென்த்து.
இப்போ வந்து நான் தம்ப்நெயில் மேக்கரோட இமேஜ் சைஸுக்கு நான் இந்த யூடியூப்ன்றது சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேக்கில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து ரொம்ப டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைஸ்க்கு தான் இது கரெக்டாக செட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கர்வ்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கர்வ் பண்ணாலும் கர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கர்வ் பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்வர்ட்ஸாகவும் கர்வ் பண்ணலாம், நீங்கள் டவுன்வர்ட்ஸாகவும் கர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பேக்ரவுண்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் பிளாக்காகவும் கொடுக்கலாம், இல்லை நார்மலாகவும் அப்படியே விட்டுடலாம். அதுலேயே வந்து இந்த கலர்ஸ் அண்ட் கிரேடியன்ட் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு எது வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரா ரைட்டிங் பண்ணுறீங்கன்னா அப்போ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடு அலைன், சென்ட்ரல் லைன் இருக்குது. இப்போ யூடியூப்போட வித் ஃபுல்லாகவே நான் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது லெட்டர்ஸ்க்கும் வேர்ட்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது. அப்புறம் அது இன்னர் ஸ்பேசிங்ஸ், அந்த லைனோட ஸ்பேசிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஸ்டோக்குன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்கள் கலர்ஸ் அண்ட் டென்சிட்டி எல்லாமே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னர் ஸ்டோக்கு, அவுட்டர் ஸ்டோக், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரி தான் வந்து யூடியூப்போட தம்ப்நெயில் எல்லோரும் ரெடி பண்ணுறாங்க. இந்த ஒரு ஆப் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆப் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3D ரொட்டேட் இருக்கும். நம்ம 3Dயாகவும் இதை மாற்றிக்கலாம். இதை மாதிரி தான் வந்து எல்லா யூடியூப் தம்ப்நெயிலும் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்லாண்டிங்காகவும் வச்சுக்கலாம், இல்லை வந்து சைடு லிட்டாகவும் வச்சுக்கலாம். அந்த 3D டெக்ஸ்ட் அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா 3D டெக்ஸ்ட் அது மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதோட ஷேடோ தெரியும்னாலும் அந்த மாதிரி பண்ணிடலாம். அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் இமேஜ் இப்படி தான் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஷீட் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பண்ண 2 இது வந்து இதில் இருக்குது. ஒன்று நீங்கள் நியூ டெக்ஸ்ட்டுன்றது அப்பியர் ஆனது டெலீட் பண்ணிட்டு நார்மல் டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா செகண்ட் வந்து 100% இருக்கும். அண்ட் சென்டரில் வந்து கிரில் மாதிரி இருக்கும். டாப்பில் இருக்க கேமரா பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து சேவ் பண்ண சொல்லும். ஸோ இமேஜ் வந்து நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக் மார்க்ஸை வந்து ரிமூவ் பண்ணணுன்னா அதே அந்த கேலரி மாதிரி இருக்குது, ரிமூவ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். அண்டு இதில் டாப் கார்னரில் எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகிடும். உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனல் இமேஜ் வந்து அந்த கிரில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். இமேஜ் இப்படி தான் இருக்கும் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு.